அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேர்பட பேசல எடுத்துக்கொண்ட தலைப்பு புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறைமுக அழுத்தம், மாநில உரிமையை பறிக்கிறதா, கல்விக்கான நிதி மறுப்பு அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு விவாதத்தை கட்டமைச்சிருக்கோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள், வரவேற்கலாம். திமுக சார்பாக முனைவர் திரு சபாபதி மோகன் அவர்கள், பாஜக சார்பாக திரு SG சூர்யா அவர்கள், CPM கட்சி சார்பாக திரு சிந்தன் அவர்கள், கல்வியாளர் திரு சங்கரநாராயணன் அவர்கள். 4 பேருக்கும் வணக்கம். திரு சிந்தன், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். ஒரு சில நாட்களாக போய்கொண்டிருக்கிற விவாதம் இந்த 2024-25 கல்வியாண்டுக்கான ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட வேண்டிய மத்திய அரசினுடைய அந்த 60% நிதி, அதனுடைய முதல் தவணை 573 கோடி ரூபாய் விடுவிக்கப்படலை. ஏன் அப்படின்னு ஸ்டாலின் கடிதம் எழுதுறார், அதை வலியுறுத்துறார். பிரதமர் மோடி தலையிட்டு நிதியை விடுவிக்க ஆவணம் செய்யணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருந்தார். கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் திருப்பி கடிதம் எழுதியிருக்கிறார். PMC திட்டத்தில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா நிதி கொடுக்கறதுல சிக்கல் வரும் அப்படின்றதான் நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. எப்படி, எந்த விதத்தில் இது நியாயம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கேட்குறாரு. இந்த சிக்கலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதற்கட்டமாக எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அதாவது இந்தியா முழுக்க 14,000 பள்ளிகளுக்கு ஒரு திட்டம், அதுதான் PMSRI திட்டம். தமிழ்நாட்டில் மட்டுமே 35,000-லேருந்து 40,000 பள்ளிகள் நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ நாடு முழுக்க இருக்கிற எல்லா பள்ளிக்குமான திட்டம் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு பிளாக்கில் 2 ஸ்கூலுக்கு மாடல் ஸ்கூலாக வரதுக்கு நிதி ஒதுக்குவாங்க. இதுதான் ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிற திட்டம். அதுக்கான நிதியவே மாநில அரசு செலவு பண்ணிகிட்டு இருக்கணும், மத்திய அரசு மெதுவாக கொடுப்பாங்க. போன வருஷத்துக்கான நிதியே வரலைன்னு தான் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் 2 பகுதி இருக்குல்ல, போன வருஷ நிதியில் கடைசி தவணையை கொடுக்கல, இந்த வருஷ நிதியில முதல் தவணையை கொடுக்கல. இன்னைக்கு அந்த விளக்கத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட் இல்ல, இது மத்திய கல்வி அமைச்சருடைய லெட்டர்ல இருக்குது. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2023-24 அதுக்கான ஆல் 4 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அண்டர் சமக்ர சிக்ஷா அதை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதான் இப்ப கொடுக்கலைன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, கொடுத்துருக்காருன்னு அவர் சொல்றாரு. சோ அது நம்ம என்னங்கறத பேசுவோம். ஆனா என்ன கேள்வி, அதுவே இட்ஸ் அப் ஃபார் டிபேட் தானே. இல்லை, அதில் இன்னொரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் இந்த வருஷத்தில் முதல் தவணையை கொடுக்கறத டிலே பண்ணுறதை ஒத்துக்கிறீங்க. தட் மீன்ஸ் பணத்தை நாங்கள் செலவு பண்ணிடணும், ஸ்கூலை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கணும். எங்கள் வரி பணத்தில் ஒரு பகுதி நீங்கள் வச்சுருப்பீங்க, நீங்கள் எப்போ கொடுக்குறதுங்கிறதுக்கு MOU சைன் பண்ண சொல்லுவீங்க. அப்போது மாநில அரசாங்கம் ஸ்கூலை நடத்தணும், சம்பளம் கொடுக்கணும், மாதமாக செலவு பண்ணணும். ஒன்றிய அரசாங்கம் கடிதம் அனுப்பும், அக்ரிமெண்ட் போட சொல்லும், காசை கையில் வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்லும். எங்கள் ஸ்கூல் நடத்துகிறவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கா? ஸ்கூலை நடத்த வேண்டிய தேவை இல்லாமல் பணத்தை கையில் வச்சுட்டு, யாரோட பணம் அது? பிரதமர் வீட்டு காசா? கிடையாது இல்லை, வரி பணம் தானே. மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை விட கூடுதல் நிதியா இது? அதுவும் கிடையாது இல்லை. அப்போ புதிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம் என்பது ஒரு அரசியல் முடிவு, மக்கள் அதற்கும் வாக்களித்திருக்கிறார்கள். இல்ல, அந்த அரசியல் முடிவு மக்கள் ஏத்துக்கிறாங்க. இல்ல, எனக்கு அது புரியுது. ஆனா தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய இந்த 2 பக்க கடிதத்துல I request you to sign the MOU signed by the 32 ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ் சைன் பண்ணிட்டாங்க. அந்த MOUல என்ன இல்ல, நீங்க எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு MOU சைன் பண்ணீங்களே அப்படினு கேக்குறாங்க. MOU சைன் பண்ணல. அதாவது என்னன்னா, MOUக்கு இவங்க ஒரு விளக்கம் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த வார்த்தையை நீக்குங்க. அதுதான் இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் சொல்லியிருக்காரு. என்ன வார்த்தையா? புதிய கல்விக் கொள்கை ஏற்போங்கிற வார்த்தையை நீக்குங்கன்னு சொல்றாங்க. அது கூட அந்த தேசிய கல்விக் கொள்கையோட பிரச்சனை என்னன்னா, எங்க 3ஆம் வகுப்பு குழந்தைக்கு எதுக்கு பொது தேர்வுங்கிற கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா? ஒரு கல்விக் கொள்கை ஒரு மாநில அரசு வகுத்துக்கிறேன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் நிராகரிக்கல. மாநில அரசு சில திட்டங்களை ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. சரி, நீங்க வெறும் 14,000 ஸ்கூலை தான் இந்தியா முழுக்க வளர்த்துவன்னு சொல்றீங்களே, RTE அதாவது அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கொடுப்பது அரசின் கடமை தானே. அந்த கல்வி ஏன் சமமா இருக்கக்கூடாது? எல்லோருக்கும் சமமான கல்வியை பத்தி ஏன் ஒன்றிய அரசு கவலை இல்லை? அப்ப RTE சட்டம் என்ன சொல்லுது? அப்போ உன் சட்டத்தை நீயே மீற. நாங்க 40,000 ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் நாங்க உரிய நிதியை ஒதுக்குறோம். ஒன்றிய அரசு வரி பணத்துல பங்கத்தான் தரணும். அதுல எதுக்கு இவ்வளவு நிபந்தனை? நீங்க நிபந்தனை போடுவதன் மூலமாக உங்க அரசியலை தானே திணிக்கிறீங்க எங்க மாநிலத்தின் மேல. உங்களை தேர்ந்தெடுத்தா திணிச்சா கூட பரவாயில்ல. இப்போ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு நிராகரிக்குது. மற்ற மாநிலங்களில் சில திட்டங்களை ஏற்றுருக்காங்க, சில திட்டங்களை ஏற்றுக்கல. ஆனால் இந்தியா முழுமைக்கும் மாநில அரசாங்கம் கையில் தான் கல்விக்கான பிரதான செலவுகளும் பொறுப்புகளும் இருக்கு. ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிபந்தனை விதிப்பது, நிதியை மறுப்பது, அந்த இடத்துல தான் அந்த கேள்வி. இப்போ நாங்க உங்களுக்கான நிதியை நாங்க கொடுப்போம், நிதி கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, கொடுக்குறோம், அதுக்கு நாங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கோங்க. அதுல வர PMSRIல அந்த NEP நியூ எஜுகேஷன் பாலிசி அம்சங்கள் அதுல இருக்கு, அதுல நீங்க அப்படியே ஏத்துக்கோங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க வலியுறுத்துறதை எப்படி? தமிழ்நாட்டுல 300 ஸ்கூலை மட்டும் இப்படி மேம்படுத்த சொல்றீங்க?
இன்னொரு ஸ்கூல்ல மட்டும் ஏன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டாய்லெட் இருக்கணும்? எல்லாருக்கும் இருக்கலாமே. நாங்கள் எல்லாரும் கட்டுறோம்ல, எல்லாரும் கட்டுறதை நோக்கி தானே போகிறோம். ஏன் பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளியாக இருக்கணும்? எல்லா பள்ளியிலையும் தேவையான ஆசிரியர்கள் நியமிக்கலாமே. இதெல்லாம் நிபந்தனையாக வச்சிருக்கீங்களான்னு நான் கேட்குறேன். உங்கள் நிபந்தனை என்ன? பிளாக்குக்கு 2 ஸ்கூலை செலக்ட் பண்ணுங்க, அதில் ஒரு ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் வரைக்கும், இன்னொரு ஸ்கூல் 8ஆம் கிளாஸா 10ஆம் கிளாஸா நீங்கள் முடிவு பண்ணுங்க. இதெல்லாம் வச்சு தான் இவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க. இப்போ நிபந்தனை என்னன்னா MOUல சைன் பண்ணு. MOUல வர வாரத்தை நியூ எஜுகேஷன் பாலிசி. எதுக்கு இவ்வளோ காதை சுற்றி மூக்க தொடறீங்க? நான் நேராக கேட்குறோம். இப்போ நான் திமுக அரசாங்கத்தை பல விஷயங்கள் நாங்கள் விமர்சிக்கிறோம். கல்வி கொள்கையை ஏற்கிறதுங்கிறதுல இன்னும் தீவிரமாக எடுத்து நில்லுங்கன்னு சொல்றோம். ஆனால் மாநில அரசுக்கான நிதியவே மறுத்தா, நிதிங்கிறது இப்போ இந்த நிதியை மறுத்தா மாநில அரசு எங்கிருந்து செலவு பண்ணு? கடன் வாங்கணுமா? ஏற்கனவே மெட்ரோ திட்டம் 20,000 கோடி ரூபாய் சுமையை மாநில அரசு சுமக்குது. ஏன் ஒன்றிய அரசு நிதியை ஒதுக்க மாட்டேங்குது? எல்லா மாநிலத்துக்கு காசு தருவீங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு தர மாட்டீங்க? அதே ரயில்வே திட்டத்துல போன பட்ஜெட்ல ஒதுக்குனதா இப்ப ஏன் ஒதுக்கல? பிப்ரவரியில ஒதுக்குனதா இப்ப ஏன் ஒதுக்க முடியல? அது எனக்கு புரிகிறது, உங்களோட ஆதங்கம் எனக்கு புரிகிறது. இப்போ கல்வின்ற இவ்வளவு முக்கியமான ஒரு துறையில இனி அடுத்து டீச்சர்ஸ்க்கு நீங்க சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இனி 25 விழுக்காடு தனியார் பள்ளிகளை சேர்ந்திருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அது தமிழ்நாடு அரசு தெரியுதோ இல்லையோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி ஒதுக்க வேண்டிய சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியும். தெரிஞ்சு ஏன் இந்த செக் வைக்கிறாங்க, இந்த நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நெருக்கடி தான் அவங்களுக்கு மேண்டேட் வரல. அதாவது அவங்க 400 சீட்டு ஜெயிப்போம்னு நினைச்சாங்க, உண்மையில அந்த வெற்றி கிடைக்கல. இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கான தீர்ப்பு. மக்கள் மாநில கட்சிகளை தான் வலுப்படுத்தியிருக்காங்க. ஈவன் தோ என்டிஏ ஆட்சிக்கு வந்தாலும் அதில் இருக்கிற மாநில கட்சிகளோட ஆதரவோட தான் நடத்த வேண்டியிருக்கு. ஆனால் இந்த உண்மையை ஒத்துக்கொள்வதற்கு பாஜகவுக்கு மனம் இல்லை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பொலிட்டிக்கல் பிளான் என்னவோ அதை நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்க. நாட்டு மக்கள் அதை நோக்கி போக விரும்பல. ஏன் தமிழ்நாட்டு மேல இதை திணிக்கணும்? தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏத்துக்கல, ஏன் திணிக்கணும்? நீங்க திணிக்கக்கூடிய அம்சங்கள் நாங்க சொல்றோம். இந்த கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய மோசமான அம்சங்கள் ஒண்ணு இல்லைங்க. தமிழ் மொழியை பத்தியே இந்த புதிய கல்விக் கொள்கைகள் என்ன இருக்கு? எல்லா மொழிக்கும் தாய் சமஸ்கிருதம்னு எப்படிங்க என் தமிழ்நாட்டு மாணவன் இந்த கொள்கையை ஏத்துக்க முடியும்? எதுக்கு தேவையில்லாம அந்த வார்த்தை? இது மத்திய அரசு அந்த கொள்கை திணிப்புக்காக தான் நிச்சயமா தனியார் மையத்தையும் ஊக்கப்படுத்துறாங்க. ஏன்னா ஒண்ணு இல்ல, அரசு பள்ளியில எதுக்கு மாடல் ஸ்கூல் தனியா, இன்னொரு ஸ்கூல் தனியா? நீங்க சமத்துவமே இல்லையே. பேசலாம், அதனாலதான் எதிர்க்கிறோம். பேசலாம். திரு சூர்யா, நான் உங்ககிட்ட முதற்கட்ட கருத்து அறிய விரும்புறப்போ, சமக்கர சிக்ஷா அப்படின்றத அந்த திட்டத்துக்கான நிதி இன்னும் விடுவிக்கல அப்படின்னு தொடர்ந்து கடிதம் எழுதுறோம், கேட்குறோம். ஆனால் என்ன மத்திய கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் PM ஸ்ரீ திட்டத்துக்கு அதில் NEP நீங்கள் அதுக்கு கையெழுத்து போடுங்க, நாங்கள் இதுக்கு நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது என்ன நியாயம் அப்படின்றது அவங்களுடைய பிரதானமான கேள்வி. இல்லை, PM ஸ்ரீயில் சேர்ந்துக்கிறோம் கையெழுத்து போடுறோன்னு சொன்னது யார்? மாநில அரசாங்கம் தானே சொன்னது. எப்போ சொன்னாங்க? இந்த லெட்டர் வச்சிருக்குன்னு சீஃப் செக்ரட்டரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. 15ஆம் தேதி மார்ச் 2024. The state of Tamil Nadu has always been committed to provide enhanced quality education. I would like to inform that the state of Tamil Nadu is very keen to sign the MOU for establishing the PM Shri schools. அடுத்த லைன் முக்கியமான லைன். In this regard, state level committee headed by school education secretary has been constituted. அந்த state education committee னுடைய recommendations அடிப்படையில் அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் MOU சைன் பண்ணலாம் இல்ல MOU for establishing PMC schools will be signed. சைன் பண்ணலாம்னா may be signed, shall be signed போட்டுக்கலாம். will be signedனா அந்த ரெக்கமெண்டேஷன் வந்த உடனே நாங்க சைன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தர்மேந்திர பிரதான் அவர்கள் எழுதின லெட்டர் நீங்க கரெக்டா அந்த வாக்கியம் படிச்சீங்க. கடைசி லைன் அந்த லெட்டர்ல என்ன சொல்றாரு? therefore once again I request you to sign the MOU signed by 32 states and union territories for the PM Shri scheme as per the undertaking given by you. நீங்க நான் குறுக்கிடல, நான் பேசுறேன், நீங்க அப்புறம் பேசுங்க. நான் குறுக்கிடல, நீங்க பேசும்போது குறுக்கிடல. இப்போ இவங்க நாங்க சைன் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. போன ஒரு நிமிஷம் நான் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங் எப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று அரசியல் ஆக்கணும், அவ்வளோதான். பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கிறது அவங்க விரும்ப மாட்டாங்க. இப்போ PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் மட்டும் கிடையாது, இந்த சமக்ரக சிக்ஷா அபியானில் நிதி எப்படி ஒதுக்கப்படுகிறது அப்படின்றதுக்கே பெரிய ப்ராசஸ் இருக்குது. இப்போ இவங்க போன அகடமிக் இயர்லே அடுத்த வருஷம் நாங்கள் இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ஸில் MOU சைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டதுனால அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ப்ராசஸ் இருக்குது. ரெக்கமெண்டேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம், கமிட்டி ரெக்கமெண்டேஷன் வேறு, ஃபண்டு எப்படி ஒதுக்குறாங்க அப்படின்றதுலே.
இப்போ 14,500 பள்ளிகள்னா தமிழகத்துக்கு தோராயமாக ஒரு 400 பள்ளிகள் வந்து பிஎம் ஸ்ரீல வந்து அப்கிரேட் பண்றதுக்கு திட்டம் இருக்கு. அதெல்லாம் புரியுது சார். இப்போ வந்து இப்போ அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. இப்போ வந்து ஃபண்ட் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் புரிஞ்சிருச்சு. இப்போ முதல் தவணைய விடுவிக்கிறதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் எழுதின லெட்டர்லே சமக்ரகா சிக்ஷா இஸ் அன் இன்டகிரேட்டட் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாரு. இன்டகிரேட்டட் ஸ்கீம்னா என்னன்னா, எப்போ இது இன்டகிரேட்டட் ஸ்கீம் ஆச்சு? எப்போ இன்டகிரேட்டட் ஸ்கீம் ஆச்சுன்னா 2018 இருந்தே அது இன்டகிரேட்டட் ஸ்கீம் தான். அது இப்போ போன வருஷம் எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க, இது என்ன சிஸ்டம்னு சொல்லிடுறேன், என்ன சிஸ்டம்னு சொல்லிடுறேன், என்ன அதை கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது போன வருஷம் ஒதுக்கக்கூடிய பணமும் இந்த வருஷம் ஒதுக்கக்கூடிய பணமும் அதிகரித்திருக்கு. அது எதனால அதிகரித்து அந்த கமிட்டி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 400 ஸ்கூல்ல முதற்கட்டமாக இந்த வருஷத்துக்கு இவ்வளவு ஃபண்டு ஒதுக்கணும் அப்படின்னு பிஎம்சி ஸ்கூலுக்காக ஒரு குறிப்பிட்ட நிதி இந்த டோட்டல் ஃபண்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்க MOU சைன் போடுறேன்னு சொல்லிட்டீங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம கமிட்டி வந்து ஸ்டடி பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொபோசல் சப்மிட் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் இது சைன் போட மாட்டேன்னு சொன்னா அதை பேஸ் பண்ணி ஒதுக்கப்பட்ட நீங்க கடந்து போறீங்க. MOU சைன் அந்த விஷயத்துல வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை, மாநில அரசுக்கு அதுல இருக்க ஒரு சில அம்சங்கள் ஏற்புடையது இல்ல, எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், ஒரு சில அம்சங்கள் வேண்டான்றது தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கக்கூடிய எதிர்ப்பு வித் ஃபியூ சேஞ்சஸ். அதையும் வந்து தர்மேந்திர பிரதான் லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. NEP-யை வந்து விடுத்துட்டு தான் மாநில அரசு ஓகே பண்ணியிருக்கு. அப்படின்னா நீ மறுபடியும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிஎம் ஸ்ரீக்கு நீங்க எனக்கு சைன் போடுங்கன்னா எப்படி போடுவாங்க? இல்ல நீங்க பிஎம் ஸ்ரீக்கு சைன் பண்ணாதான் நாங்க நிதியை விடுவிப்போம்னு சொல்றது என்ன நியாயம்? இதுதான் இந்த லெட்டர் சீஃப் செக்ரட்டரி எழுதும் போதே தெரியும். ஏன்னா பிஎம்சி ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது 2022 முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்படும் போதே அந்த பிஎம்சி ஸ்கூல்ஸ்னாலே நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ் அப்படின்றது அதுதான் நான் கேட்கிறேன். இந்த MOU ரிஜெக்ட் பண்ணியிருக்கிற கடிதத்தை அப்படியே தான் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு. NEP சம்பந்தப்பட்ட பகுதிகளை என்டையரா டிராப் பண்ணிட்டாங்க. அதான விஷயம். அது பண்றது என்ன தப்பு? 400 ஸ்கூலுக்காக 40,000 ஸ்கூலை மாத்தணுமா? நியூ எஜுகேஷன் பாலிசி ஏத்திக்கணும்னா இதான பிரச்சனை. சோ என்ன சொல்றாரு, ஃபண்ட் வந்து அதாவது நிதி யாரோடது? நிதி யாரோடது? மக்களோட தானே. நிதி மக்களோட தான் இருக்கும்போது இந்த பிஎம்சி பள்ளிகளை செயல்படுத்துவதற்கு இன்ன வசதி இருக்கணுமான்னு கேட்டா ஓகே. ஆனா இதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு 40,000 ஸ்கூலை மாத்து. அதான் அர்த்தம். NEP புதிய கல்விக் கொள்கையை இந்த 400 ஸ்கூலுக்கு மட்டும் ஏத்துக்கணுமா? புதிய கல்விக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை 400 ஸ்கூலுக்கு மட்டும் ஏத்துக்கணுமா? அது எப்படிங்க? இல்ல திரு SG சூர்யா, இப்போ மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையை மாநில அரசு ஏத்துக்கணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? அப்புறம் எதுக்குங்க லெட்டர் நீங்க சேர்ந்துக்கிறீங்க? கட்டாயமே கிடையாது. அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அதுல இந்த லெட்டர் அனுப்பும் போதே என்ன சொல்லிருக்கணும்னா, ஒரு நிமிஷம் இல்ல, நாங்க NEP ஏத்துக்கறோம் நீங்க சொல்லிருக்கீங்க. அப்ப எதுக்கு நீங்க ஏத்துக்கறேன்னு சொன்னீங்க? சட்டமன்றமா இருக்கு சார். அது சைன் பண்றோம்னு சொல்லிருக்கு. சைன் பண்றோம்னு சொல்லிருக்கு. கமிட்டினுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில நாங்க சைன் பண்றோம் அப்படி சொல்லலையே. will be signed தான சொல்லிருக்காங்க. நான் தான் உங்களுக்கு லீகலா சொல்றேனே. இல்ல இப்ப முதலமைச்சரே கடிதம் எழுதிட்டாரு. முதலமைச்சரே கடிதம் எழுதிட்டாரு. அமைச்சரே சொல்லிட்டாரு. செக்ரட்டரி கடிதம் எடுத்து வச்சு பேசுவீங்களா? இல்ல நான் ஒரு அரசின் கொள்கையால எழுதிட்டுங்க. நான் ஒரு கேள்வி தான் கேக்குறேன். பிஎம்சி ஸ்கூல்னா நியூ எஜுகேஷன் பாலிசினா இவர் போய் சொல்ற மாதிரி 40,000 ஸ்கூல்ல NEP இம்ப்ளிமெண்ட் பண்ணா வந்து பணம் யாரோடது? பள்ளிகள்ல ஃபெடரலிசம் மக்களோடதுங்க. கேரளாலயும் சைன் போட்டாங்கங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பேசுறாங்க. சூர்யா அதாவது கேரளா லெட்டர் வச்சிருக்கேன். ஒரு நொடி. இப்போ நீங்க சொல்ற இப்ப அந்த லெட்டரின் அடிப்படையில அப்படின்னா, இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் எதுக்கு ஒரு கடிதம் எழுதணும்? எங்களுக்கு NEP-ல தேசிய கல்விக் கொள்கையில எங்களுக்கு உடன்பாடு இல்ல, நீங்க கொள்கைகளையும் கல்விக்கான நிதி ஒதுக்குறதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து குழப்பாதீங்க அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஸ்டேட் லெவல் ஏன் ஒரு கமிட்டி அமைக்கணும்? கமிட்டியை கேட்டதுக்கு அப்புறம் நாங்க ரெக்கமெண்டேஷன் சொல்றோம் அப்படின்ற அவங்க ஏன் அப்படி சொல்லணும்? இப்போ 3 கிரிமினல் லா வந்து மாத்தணும் நம்ம, கரெக்ட்டுங்களா? மாத்தணுமா இல்லையாங்க? மாற்றணும். அதை ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சா இல்லைங்களாங்க? அதே மாதிரி தான் நியூ எஜுகேஷன் பாலிசி மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். நீங்க தமிழ்நாட்டுல எல்லா ஸ்கூல்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லலையே. நம்ம ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உடன்பாடு இல்ல, ஒரு கல்வி கொள்கை ரீதியா அதுக்கு தான் பதில் கேக்குறேன். உடன்பாடு இல்லன்றது அதை ஏன் நீங்க முதல்ல சொல்லலன்றதா கேள்வி. எதுக்கு விவாதம் பண்ணணும்? பிஎம்சி ஸ்கூல்னாலே புது கல்விக் கொள்கை கட்டாயம் இருக்கா? மத்திய அரசு திட்டம் அப்படிதான் அமைக்கப்பட்டது. அப்ப அந்த திட்டம் வேணாம்னு சொல்லிட வேண்டியதா முடிஞ்சிருச்சு பிரச்சனை.
இல்லைங்களா? ஒரு திட்டம் வந்து ஒரு விஷயத்துக்காக இப்ப வந்து வீடு கட்டுறதுக்காக 500 கோடி ஒதுக்குறாங்க கவர்மெண்ட். வீடு கட்டுறதுக்கு பதில் நீ வந்து ரோடு போடுங்கன்னு சொன்னா கவர்மெண்டால பண்ண முடியுமா? அதே மாதிரிதான் மத்திய அரசு வகுத்த ஒரு திட்டம் PM ஸ்ரீ ஸ்கூல் வந்து சமக்ர சிக்ஷா அபியான் இன்டகிரேட் பண்ணி விட்டது. ஸ்டேட் லெவல் கமிட்டினுடைய ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் நீங்க ஒரு பொருட்டா பார்க்கல. எங்களுக்கு வக்கீலே யார் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்களா? என்ன MOU இருக்கு? MOU என்ன பிரச்சனை? அதாவது ஒரு நிமிஷம், இந்த அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசியை அந்த பேரால இருந்து டிராப் பண்ணோன்றதே மத்திய அமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் தானே நம்மளுக்கு தெரியுது. அதற்கு முன்னாடி மாநில அரசாங்கம் அதற்கான விளக்கம் கொடுக்கவே இல்லை. பேசும் திரு சபாபதி மோகன், இப்ப அமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு, PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்துல அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட தமிழக அரசு தொடக்கத்துல ஒப்புக்கொண்டது ஏன்? நீங்க வந்து எங்களுக்கு ஒப்புக்கொண்டு சைன் போட்டீங்க, இப்போ வந்து முன்னாடியே வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? we are very keen to sign அப்படின்னு ஏன் சொன்னீங்க அப்படின்றதெல்லாம் இப்போ சூர்யாவுடைய கேள்வி. கையெழுத்து போட்டா நிதி அப்படின்னு சொல்றாங்க. தர்மேந்திர பிரதான் ரொம்ப கிளியரா அந்த லெட்டர்ல சொல்லியிருக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறது இது? அனைவருக்கும் வணக்கம். மாண்புமை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாசமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. அதையொட்டி உயர்கல்வித்துறை அமைச்சரும் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. தம்பி சூர்யா அவர்கள் இதெல்லாம் கேட்டுட்டு அவர் என்னென்ன சொன்னாங்க, நீங்க வந்து கையெழுத்து போட சொன்னாங்களான்னா நாங்க கையெழுத்து போடல, நாங்க ஒரு கமிட்டி அமைக்கணும். we are keen. அதாவது நீங்க வந்து PM ஸ்ரீனா NEP தான் அப்படின்னு நீங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்கன்னா அதுல நாங்க வந்து இந்த we are keenங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டோம். நீங்க PM ஸ்ரீ ஸ்கூல்ங்கிறது சிந்தன் சொன்னாங்களே சார், ஒரு பள்ளிக்கூடத்துல இருக்கிற 400 குழந்தைக்கு 40 குழந்தைக்கு வந்து நல்ல வடை பாயசம் போட்டு மீதி 350 குழந்தைக்கு வந்து நீங்க பழைய சாதம் போடுவீங்களா? 40 குழந்தைக்கு பட்டு சட்டை எடுத்து கொடுத்துட்டு மீதி 350 குழந்தைக்கு சாதாரண கைத்தறி கொடுப்பீங்களா? நாங்க என்ன கேட்கிறோம், நான் ரொம்ப தெளிவா முன்பு ஒரே ஒரு கேள்வி சூர்யா, செய்து அதுக்கு பதில் பாசத்தோடு கேட்கிறேன். என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை இருக்குல்ல, இந்த கல்விக் கொள்கை இந்தியாவே பின்பற்றக்கூடிய அளவிற்கு இந்த கல்விக் கொள்கை இருக்கிறதா இல்லையா? நீங்க ஆம் இல்லைன்னு சொன்னா கூட போதும். சூர்யா, தயவு செஞ்சு தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா இல்லையா? அல்லது சங்கர் நாராயண் சார் கூட சொல்லட்டேன், என்ன கல்வியாளர், தமிழ்நாட்டினுடைய கல்வி சங்கர் நாராயண் சார் சொல்லிட்டோம். இல்ல நீங்க நேரடியா சங்கர் நாராயண் சார்ட்டே கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைய புதிய கல்விக் கொள்கை பிறவைங்க நம்ம நிறைய பேசிட்டோம், அது ஒரு 10 முறை பேசியாச்சு. சங்கர் நாராயண் சார்ட்ட கேட்கிற கேள்வி, தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை சிறப்பாக இந்தியா பின்பற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறதா? சங்கர் நாராயண் சார், இருக்கு சார். எந்த அளவுக்கு இருக்கிறது? இல்ல சார், இப்போ நம்மளுடைய கல்விக் கொள்கை வந்து NCERT-யோட ஜாஸ்தி SCERT இருக்குது. நிறைய பின்பற்று இருக்கா? நான் வரேன் திரு சபாபதி மோகன் சார், நான் உங்ககிட்ட திருப்பி வரேன். இல்ல நீங்க தொடரலாம். நீங்க அவரோட இணைப்புல ஒரு சின்ன பிரச்சனை. நீங்க கேள்வி கேக்குறீங்களா? அவர் கேள்விக்கு பதில் இல்ல, நீங்க அவருடைய கேள்விக்கு பதிலோட தொடங்கலாம். இல்ல, ஆக்சுவலி தமிழக கல்விக் கொள்கை இப்ப நம்ம வந்து சிலபஸை பத்தியோ கரிக்குலத்தை பத்தியோ பேசல சார். இப்ப நம்ம வந்து இந்த மத்திய அரசு சொல்லக்கூடிய இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ல தமிழக பள்ளிகள் இடையணுமா வேண்டாமா, அதுதான் விவாதம். இப்போ சிந்தன் சொல்லியிருந்தாரு, இத்தனை ஆயிரம் ஸ்கூல்ல வந்து இவ்வளவு ஸ்கூல் மட்டும்தான் அப்படின்னா, சென்னையில் வந்து ஓமாந்தோர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ மற்ற ஊரில் உள்ளவங்கலாம் லோக்கல் ஹாஸ்பிட்டலில் போனோம், ஒரே ஒரு மருத்துவம். அதே மாதிரி தமிழகத்திலேயே நிறைய மாடல் ஸ்கூல் இருக்கு. சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளி இருக்கு. இல்ல திரு சங்கர நாராயணன், இல்ல மாடல் ஸ்கூல்ஸ் PM ஸ்ரீ இல்ல அது ஒரு பக்கம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அந்த நிதிக்கு வந்துருவோம். இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசில இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் சமக்ர சிக்ஷா, இப்போ அதுக்காக நிதி வேணும் அப்படின்னு 573 கோடி ரூபாய், இட்ஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட். இப்போ அடுத்து நீ டீச்சர்ஸ்க்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க வேண்டிய நிறைய டியூட்டிஸ் இருக்கு. இப்போ இவங்க ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு புது திட்டங்களை தொடக்கி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து NEP-க்கு சைன் பண்ணணும், PM ஸ்ரீக்கு நீங்க சைன் பண்ணணும், அப்பதான் நிதியை விடு சொன்னா அது நெருக்கடியா இல்லையா? இல்ல மேடம், நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் மேடம். இது வந்து இன்னைக்கு உள்ள கேஸ்ல இது வந்து கடந்த 2-3 ஆண்டுகளாகவே இது போயிட்டு இருக்குது. அதாவது PM ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம் வந்து 2022ல உருவாக்குனது. NEP வந்து 2020ல வந்துருச்சு. அப்போ NEP வரதுக்கு முன்னாடியே இந்த PM ஸ்ரீ மாதிரி ஒரு ப்ரொபோசல், எப்படி NEP 2020ல வரதுக்கு 2014லேயே கமிட்டி எல்லாம் ஆரம்பிச்சு 2000 கொடுத்தாங்களோ, அதே மாதிரி NEP வரதுக்கு முன்னாடியே PM ஸ்ரீ மாதிரி ஒரு மாடல் ஸ்கூல்ஸ் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்டி உருவாக்கி 2022ல கொண்டு வராங்க மேடம். இப்போ 2022ல கொண்டு வந்த பிறகு 9 முறை தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ஆர் யூ வில்லிங் டு ஜாயின், ஆர் யூ வில்லிங் டு ஜாயின். இந்த 9 முறையில 8 முறை பதிலே அவங்க அளிக்கல.
9வது முறை வந்து 15/3 முன்னாள் தலைமைச் செயலாளர் வந்து அவங்க 2வது மாசம் பிப்ரவரி மாசம் வந்த கடிதத்துக்கு மார்ச் மாசம் ரிப்ளை பண்றாங்க. we are very keen போட்டுட்டு நாங்க ஒரு கமிட்டி அமைப்போம். கமிட்டியினுடைய ரிப்போர்ட் அறிக்கைன்னு போடல, கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன். there is a difference between reading. நீங்க அந்த லெட்டர் படிச்சா ஒரு மாதிரி பொருள் போடும், நான் படிச்சா ஒரு மாதிரி பொருள் போடும். வாட் இஸ் meant by recommendation? நான் முழு மனதோட இதுக்கு சம்மதிக்கிறேன், இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு போடல இல்ல. சரி மேடம், இப்போ நான் கேக்குறது நான் புரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க. அப்படி போடல இல்லன்னு கேக்குறேன். இல்ல மேடம், கமிட்டி அமைப்புன்னு போட்டுருக்கீங்களா இல்லையா? கமிட்டி அமைச்சிருக்காங்களா நம்மளுக்கு தெரியுமா? பொது வழியில இருக்கா? இப்போ ஏகே ராஜன் கமிட்டி அமைச்சாங்க, எஸ்சிபி அதாவது மாநில கல்விக் கொள்கைக்கு கமிட்டி அமைச்சாங்க, அது மாதிரி நிறைய கமிட்டி அமைச்சிருக்காங்க இல்லையா? இந்த பிஎம் ஸ்ரீயை ஏத்துக்கலாமா வேண்டாமாங்கிறது கமிட்டி அமைச்சிருக்காங்களா? அந்த கமிட்டியினுடைய சபாபதி மோகன் குறுக்கிடுறாரு, சொல்லுங்க சார். அதாவது ஒண்ணும் இல்ல, நீங்க அந்த கடிதத்துல 9வது பேராகிராஃப் சங்கர் நாராயண் சார் படிச்சிருப்பாங்க. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுங்களா? I acknowledge that Tamil Nadu has been a forerunner in not only initiating, embracing forward-looking policies in health and education. Many of them also have become best case practices to the nation and have been ரொம்ப அழகா சொல்றாங்க. for better delivery of services. Sir, அடுத்து we sincerely hope implementation of new education policy in the state would similarly see emergency. இன்னும் பெட்டரா இருக்கிறதுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்குது, சைன் பண்ணுங்கங்கறாங்க. அவ்வளவுதான் சார் அதுல விஷயம். இந்தியாவே பின்பற்றக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி திட்டத்தை தமிழ்நாடு வைத்திருக்கிறது என்று ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சர் மனமாற பாராட்டி இருக்கிற பொழுது புதிய கல்விக் கொள்கையில என்ன இருக்கு? நீங்க அதை விட பெட்டரா வச்சிருக்கீங்களா? மத்திய பிரதேசம் இருக்கா? சார் நான் கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிளா கேக்குறது, இது எல்லாமே புரிகிறது, இந்த கான்ஃப்ளிக்டும் புரிகிறது. ஆனா இப்போ நீங்க கையெழுத்து போட்டா உங்களுக்கு நிதி அப்படின்றாங்க, என்ன பண்ண போறீங்க? நாங்க என்ன பண்ண போறோங்கிறது முதலமைச்சர் வந்து சொல்லுவாருங்க. இது பாருங்க, இல்ல டிபேட் இருக்கட்டும், அது நான் சொல்ல முடியாது. முதலமைச்சர் பாருங்க, இப்படி எல்லாம் அந்த கையெழுத்து போட்டா ஒரு வருஷம் நெருக்கடி நிலையில ஆட்சி நீடிக்கும்னு சொன்ன கால திமுக பத்தி புரியாம பேசக்கூடாது யாரும். கையெழுத்து போட்டா ஒரு வருஷம் ஆட்சி நீடிக்கும்னு எமர்ஜென்சில சொன்னப்ப ஆட்சியை தூக்கி எறிந்தாலும் பரவாயில்ல, நாங்க கையெழுத்து போட மாட்டோம் என்று சொன்ன கட்சி திமுக சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அழுத்தம் ஆதிக்கம் இந்த சக்திகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு போய்விடாது. என்ன கையெழுத்து போட்டாதான் நிதினா என்ன? யாரு அப்பா விட்டு நிதியா? யார் அப்பா விட்டு நிதி? சார் எங்க நிதி சார்? தமிழ்நாட்டு மக்களினுடைய நிதி. எங்கள் நிதியில கொடுத்த பணத்தை சிந்தன் சொன்னாரு, எங்கள் பங்கு நீங்க 1876.15 அது கொடுத்தப்ப இது பேசுனீங்களா? இப்ப திடீர்னு 4305 கோடி இந்த வருஷத்துக்கு கொடுக்கணுங்கிறப்ப நீங்க இந்த ரெண்டு ப்ராசஸ், சமக்ரா சிக்ஷா தனி, நீங்க பிஎம் ஸ்ரீ தனி. சமக்ரா சிக்ஷால எங்களுக்கு 4305 கோடி ஏற்கனவே இந்திய நாடாளுமன்றம் ஒன்றிய நாடாளுமன்றம் நீங்க கொடுத்திருக்கிறது. கொடுத்த பணத்தை எங்களுக்கு கொடுக்கணும். எங்க பணம்? கோடி நாங்க கொடுத்த நிதியில இருந்து ஒதுக்கணும், அது தனி சமக்ரா சிக்ஷா. சார் 14,500 பள்ளிக்கூடத்துல 400 பள்ளிக்கூடத்தை நீங்க தமிழ்நாட்டுல முன்னேற்றத்திலிருந்து ஒருங்கிணைந்த கல்வி திட்டமா சேர்த்துட்டாங்க. என்ன ஒருங்கிணைந்த கல்வி? ஏங்க நிதி என்ன எல்லாத்தையும் நீங்க நினைச்சா ஒருங்கிணைப்பீங்க, நினைச்சா பிரிச்சிருவீங்களா? எங்க நிதிய எங்க பள்ளிக்கூடத்துக்கு கேட்கிறோம். எங்க கல்வி ஒதுக்கீட்டுல எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இருக்குல்ல, இந்த நிதியை கொடுங்க சார். நீங்க ஒருங்கிணைக்கிறீங்க, தனியா பிரிக்கிறீங்க, பிஎம் ஸ்ரீங்கிறீங்க, சமக்ராங்கிறீங்க, இதெல்லாம் பத்தி இல்ல. தமிழ்நாட்டுக்கு கல்விக்கென்று ஒதுக்கப்பட்ட 4,305 கோடி 66 லட்சத்தை நீங்க விடுவீங்க அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு என்ன கையெழுத்து போடணும்னு மிரட்டுறீங்க? கையெழுத்து போடலன்னா என்ன பண்ணுவீங்க? கையெழுத்து போடலண்டா சூப்பர் போட்டுறீங்களா? சார் கையெழுத்து போட்டு மிரட்ட சொல்லி இந்த தீர்மானத்தை ஆதரியுங்கள் என்று வற்புறுத்தி, அதற்கு பிறகு யார் வற்புறுத்தினார்களோ அவர்களே சென்னையில இருக்கக்கூடிய பீச்சில் நின்று தமிழ்நாட்டு மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்ல வச்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நினைச்சுக்கிடுங்க திரு சூர்யா, நீங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் எங்களை மிரட்ட முடியாது. யார் வீட்டு சொத்து யார் வீட்டு பணம் கொடுக்க மறுக்கிறதுக்குன்னு கேக்குறாரு. இவ்வளவு வீரமா பேசுறவங்க எதுக்கு இந்த ஸ்கீமுக்கு ஒத்துக்கிறோம் கையெழுத்து போடுறோம்னு சொன்னாங்கன்றத மீண்டும் ஒரே கேள்வி, அதே கேள்விதான். இரண்டாவது நான் என்ன சொல்றேன்,
சூர்யா அதுல வந்து ஒத்துக்கிறேன்னு சொல்ல சூர்யா, நீங்க பிஎம்ஸ்டிங்கிறது நியூ எஜுகேஷன் பாலிசியை ஒத்துக்கதான் பிஎம்ஸ்டி பள்ளிக்கூடத்துல இவ்வளவு நிதியை சொல்லிருக்கீங்களா? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க பிஎம்ஸ்டில சங்கரநாராயணன் கிட்ட முதற்கட்ட கருத்தை கேட்டுட்டு வரேன். சூர்யா we can talk. Sir, yes நம்ம பேசலாம். முதற்கட்ட கருத்தை சொல்லல, நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி 10 வினாடியில முடிச்சிடுவேன். 10 வினாடி. சூர்யா நான் ரொம்ப நிதானமா கேக்குறேன். நீங்க பிஎம்ஸ்டில நீங்க வந்து கையெழுத்து போடணும்னா என்இபில சேரணும்னு நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்களா? நீங்க சொல்றீங்க என்இபி பிஎம்ஸ்டினாலே என்இபி தான் சூர்யா இன்னைக்கு சொல்றீங்க. இன்னைக்கு பிஎம்ஸ்டி பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறப்ப சொன்னீங்களா? 2018ல சொன்னீங்களான்னு கேக்குறாரு. இல்ல சொன்னீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. சபாபதி மோகனையா வந்து வைஸ் சான்சலரா இருந்திருக்காரு, நிறைய நிர்வாக அனுபவம் இருக்கும். பிஎம் ஸ்ரீன்ற ஒரு ஸ்கூல் கான்செப்டே இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசி தான். அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறது அந்த அப்ஜெக்டிவே வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை நல்லபடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது மட்டும்தான். நான் சபாபதி மோகன் ஐயா கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இப்போது இந்த சமக்ரக சிக்ஷா அபியானில் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலு டெவலப் பண்ணுறதுக்கான நிதியையும் சேர்த்து இன்டெகிரேட்டட் ஃபண்டாக அது உருவாக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போ மத்திய அரசுக்கு நிர்வாக சிக்கல் எங்கே வருதுன்னா, இதில் வந்து பிரதமரோ கல்வித்துறை அமைச்சரோ தமிழ்நாட்டுக்கு போய் நிறுத்தி வைங்கன்றது அவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இப்போ அந்த ஸ்கீம் பிரகாரம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் அப்படின்ற ஒரு அரசு ஆவணம் இருக்கும்போது அதை மீறி அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை. இதில் அரசியலோ அரசியல்வாதிகளோ அமைச்சருக்கோ எந்த தலையீடுமே கிடையாது. திரு சூர்யா பேசலாம். சங்கர் நாராயணன் முதற்கட்ட கருத்து கேட்டு வர. இப்போ 2018ல சமக்ர சிக்ஷா தொடங்குறாங்க, 2022ல பிஎம் ஸ்ரீ தொடங்குறாங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் எப்படி சார் ஒன்று சேர்த்து சொல்றாங்க? இதுக்கு சைன் பண்ணா இதுக்கு உங்களுக்கு நிதி அலாட் பண்ணணும் அப்படின்னு அது ஏன் ரெண்டுத்தையும் இன்டர்லிங்க் பண்ணணும்? மேடம் ஆக்சுவலி இந்த சமக்ர சிக்ஷா அபியான் வந்து 2001 2002ல சர்வ சிக்ஷா அபியான் இருந்துச்சு, SSA அப்படின்னு இருந்துச்சு. சரி. அப்புறம் வந்து RMSA அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அப்புறம் டீச்சர் எஜுகேஷன் இருந்துச்சு. இந்த மூணையுமே கிளப் பண்ணி தான் 2018-19ல சமர்க சிக்ஷா அபியான் கொண்டு வராங்க. அதாவது சர்வ சிக்ஷா அபியான்ட்ட 3 டிஃப்ரெண்ட் ஸ்கீம் இருந்துச்சு, அந்த மூணையும் மெர்ஜ் பண்ணி சமர் கொண்டு வந்தாங்க. ஸோ 2018-19ல இருந்து இந்த சமர்க சிக்ஷா அபியான் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, பிஎம் ஸ்ரீயையும் அது கூட மெர்ஜ் பண்றாங்க. அதாவது பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்க்குன்னே ஒரு 24,000 கோடி பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்குங்க. பிஎம் ஸ்ரீ வந்து 2022ல தான் கொண்டு வராங்க. இது எப்படி 14,500 மாடல் ஸ்கூல்ஸ் ஸ்கூலுக்கு எப்படின்னா இந்த மாடல் ஸ்கூல் கேட்டிங்க இல்லையா, நீங்க தமிழக அரசிலேயே மாடல் ஸ்கூல்ஸ் தான் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ஓகே, எனக்கு இந்த லிங்க் சொல்லிருங்களேன். ஏன்னா பிஎம் ஸ்ரீல சைன் பண்றத ஏன் ஒரு ப்ரீ ரிக்வெஸ்டா, அதை ஏன் வந்து ஒரு ப்ரீ ரிக்வெஸ்டா கொண்டு வர்றாங்க? நிதியை ஒதுக்கிறதுக்கு, நிதியை விடுவிக்கிறதுக்கும் பிஎம் ஸ்ரீக்கு நீங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்ன்றதை நான் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு கேட்கல. இல்ல மேடம், ஆக்சுவலி இது கல்விக்காக செலவிடக்கூடிய டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸ்ல இருக்கு. அதாவது RMSAக்கு ஒரு ஃபண்ட், SSAக்கு ஒரு ஃபண்ட், டீச்சர் எஜுகேஷனுக்கு ஃபண்ட் அப்படி இருக்குச்சுல. இந்த பிஎம் ஸ்ரீயும் அதாவது இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு முடிச்சிடறேன், நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் டெல்லிக்கு போயிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அந்த டெல்லி மாடல் ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தமிழகத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதே மாதிரி டெல்லியில உள்ள மாதிரி ஸ்கூல் கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்தாங்க. எல்லாமே வரவேற்கிறோம். இனோவேஷன் இஸ் இம்ப்ளிமெண்டட், we are accepting. இப்போ இதுல இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பிளாக்குக்கும் 2 ஸ்கூல் வந்து நாங்க ஒரு அதாவது கட்டமைப்பு வசதி கூட வைக்கிறோம். அது வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துட்டு ஃபியூச்சர்ல அந்த அரசாங்கங்கள் அதே மாதிரி ஸ்கூலை கொண்டு வாங்க. அதுக்கு அவங்க ஃபண்ட் ஒதுக்குறாங்க. ஃபண்ட் ஒதுக்குச்சுல எல்லா மாநிலம் கேக்குறாங்க, ஆர் யூ இன்ட்ரஸ்டட் டு ஜாயின் தி ஸ்கீம் அப்படின்னு கேக்குறாங்க. சொன்னாங்களா இப்போ பிஎம் ஸ்ரீ நாங்க கொண்டு வந்து இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மெயின்டைன் பண்ணோம்னா நியூ எஜுகேஷன் பாலிசி அங்க வைப்போம், மும்மொழி கொள்கை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல மேடம், நல்லா புரிஞ்சுக்க. வர முடிச்சறேன். அதாவது புதிய கல்விக் கொள்கைங்கிறது நம்ம ஒரு கேப்சூல் மாதிரி தான் 64-65 பக்கம் இருக்கு மேடம். அதுல ஒரு சாப்டர்ல ஒரு பேராகிராஃப் தான் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல். நீங்க வந்து பேஜ் நம்பர் 1ல இருந்து பேஜ் நம்பர் 66 கம்ப்ளீட்டா எதிர்க்கிறீங்களா நியூ எஜுகேஷன் பாலிசில? அது எது ஒரு நல்ல அம்சமே கிடையாதா? அப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது NEP-ல இருந்துச்சு, அதை நம்ம தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி காலை உணவு திட்டம் ஒரு சில அம்சங்கள் ஷரத்துகள்னு சொல்லிட்டாங்க. ஆமா ஷரத்து சொல்லிட்டாங்க. இப்போ நான் கேக்குறேன், இந்த பிஎம் ஸ்ரீங்கிறது ஒரு 9th சாப்டர்ல ஒரு பேராகிராஃப் தான் NEP-ல இருக்குது. இப்போ நீங்க அதுல அந்த ஒரு 2 லைன் இருக்கு, முடிச்சு சார் 2 லைன் இருக்குன்னு அப்படிங்கிறதுக்காகவே இது நல்ல ஸ்கீம் இல்ல. இப்போ அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அது நல்ல ஸ்கீம் இல்ல அப்படி அதெல்லாம் செகண்டரி சார். இப்போ நான்
டைம் அண்ட் அகைன் பேக் டு ஸ்கொயர் ஒன் மாதிரி சரி. இப்போ 573 கோடி ரூபா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஜூன் மாசம் கொடுக்கணும். இல்ல இப்ப நிதி நெருக்கடியில தள்ளப்படும் கல்வித்துறை, தமிழ்நாடு கல்வித்துறை. சரி. இப்ப அதை கொடுத்தாகணும். அதுக்கு இத கொண்டு வந்து ஒரு செக்கா வைக்கிறது இல்ல சரியா? மேடம், இல்ல இந்த டெக்னிக்கல் ரீசன் இல்ல இந்த அமௌண்ட்லயே வித்தியாசம் இருக்கு மேடம். இப்போ நீங்க நேற்றுக்கு முதல் நாள் வரைக்கும் நம்மளுடைய கல்வி அமைச்சர் நம்மளுடைய தமிழக ஊடகங்கள்ல சென்ற கல்வி ஆண்டினுடைய 4வது தவணை கொடுக்கலன்னு தான் எல்லாமே வருது. இப்போ மத்திய அமைச்சர் கொடுத்துதான் சொல்றாரு. இப்போ இதுலயே கிளாரிட்டி இல்ல. நம்பர் 1. ரெண்டாவது 4வது தவணைக்கு தமிழக அரசு சொல்லக்கூடிய அமௌண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அமௌண்ட்டுமே வித்தியாசம் இருக்கு. இவங்க இவ்வளவு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுங்கன்னு இவங்க கேக்குறாங்க. அவங்க சொல்ற அமௌண்ட் ஒண்ணா இருக்குது. there is no clarity what they are asking, what they are telling. அதுலயும் கிளாரிட்டி இல்ல. இப்போ நீங்க சொல்றது பாத்துட்டீங்கன்னா சென்ற கல்வி ஆண்டுக்குடைய 1800 கோடி தான் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கு. ஆனா இப்போ வந்து மத்திய அரசு சொல்றது 4305. அப்போ அதை விட டபுள் ஆகுது. சென்ற கல்வி ஆண்டு கொடுத்த 1800 கோடியை விட மோர் தென் டபுள். அப்படின்னா இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா இந்த நிதி ஆண்டுக்கு வந்து 4305 அப்படின்றது ரெண்டு அதாவது ஸ்டேட் அண்ட் சென்டர் சேர்த்தது. அப்ப 60% அப்படிங்கும்போது 2150 கோடி. அப்போ சென்ற கல்வியாண்டு ஒதுக்குனதை விட 400-500 கோடி ஜாஸ்தி இருக்கு. அப்ப என்ன நினைச்சிருக்காங்கன்னா நீங்க PM3ல அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அந்த நிதியும் நான் சேர்த்து உங்களுக்கு தாரங்கிறதுக்காக தயாரா இருக்காங்க. நினைச்சிட்டாங்களா? இது அப்படி நினைக்கல. இது வேற. அவர் என்ன பண்றாருன்னா இங்க வந்து என்ன கடிதம் கொடுத்தாங்கங்கிறதுல வந்து டவுட்ட வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட விட்டுறாரு. அதுல வந்து இவரே கிளாரிஃபை பண்றாரு. இல்ல சார், இல்ல வந்து நீங்க சார்பு நிலையோட கல்வியை பத்தி பேசல. இல்ல சார், நம்பர் இருக்கு. ஒண்ணுதான் ஒரு நாம பேசிட்டு இருக்கிறது கூட்டாட்சியை பத்தி. நம்ம ஒரு நிதியை ஒதுக்குறதுக்கு இல்ல ஒன்றிய அரசாங்கம் நிதி ஒதுக்குது. ஒன்றிய அரசு ஒதுக்குற நிதியில இத்தனை நிபந்தனைகள் எதற்குங்கிறதான் கேள்வி. இது கல்வி சம்பந்தப்பட்டது இல்ல, பாலிடிக்ஸ் தானே. பாலிடிக்ஸ் தான் இங்க பிரச்சனை. ஸ்கூல் எப்படி நடத்துறோம்ங்கிறது ரெண்டாவது. பேசலாம். திரு சபாபதி மோகன், தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் NEP அதுல வர மும்மொழி கொள்கை இது உடன்பாடு இல்ல அப்படின்றது இது நெடுநாளா போய்கிட்டு இருக்கிற டிபேட். இப்போ ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனை நிதி விடுவிக்கப்படல அப்படின்ற பிரச்சனை இது இதோட நிக்க போறது இல்ல. நீ அடுத்தடுத்த கல்வி ஆண்டுகளுக்கு நிதி கொடுக்கணும், நீங்க மத்திய அரசு கிட்ட இது தொடர்பா பேசி ஒரு சுமூகமான முடிவெடுத்து நிதியை வாங்கணும். ஆனா மத்திய அரசினுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. இது நீங்க சைன் பண்ணணும் அப்படின்றதுல அவங்க உறுதியா நிக்கிறாங்க. நீங்க எப்படி நிதி வாங்க போறீங்கன்னா நான் தீர்வை நோக்கி நகரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நிதி பிரச்சனை வரும் நீ பள்ளி கல்வித்துறையில எப்படி இதை பெறுவதற்கான வழிமுறைகளா என்ன வச்சிருக்கீங்க? நிதி எப்படி பெறுவது என்பதை மாண்புமை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு கொடுப்பாங்க. எப்படி அதை பண்ணணும், எப்படி டீல் பண்ணணுங்கிறது சபாபதி மோகன் சொல்ல முடியாது. ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் தான் அதை சொல்லணும், முதலமைச்சர் சொல்லுவார். நான் என்ன சொல்றேன்னா கேட்கிற நேயர்களுக்காக நான் சொல்றேன். நான் எதுக்கு அந்த 2 வரியை படிச்சேன் தெரியுங்களா? 9வது பேராகிராஃப்ல ஒன்றிய கல்வி அமைச்சர் மனதார ஃபோர் ரன்னர், தமிழ்நாட்டினுடைய கல்வி என்பது ஃபோர் ரன்னர், இந்தியா பின்பற்றக்கூடிய பிராக்டிசஸ் அப்படின்லாம் சொல்லி இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? சார் எங்களது பின்பற்றாமையே நீங்க இவ்வளவு சிறப்பா பண்றீங்களா, இந்த நிதி எடுத்துக்கங்க அப்படின்னு எல்லாம் சொல்லணும். மனசாட்சி அடக வச்சுட்டு சூர்யா பேசலாமா? நீங்க வந்து என்ன நீங்க எங்களுடைய பணத்தை பிரிச்சு கொடுக்கறதுதான் உங்க வேலை. நிதியை பங்கீடு செய்வதுதானே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வேலை. அப்படி அந்த நிதியை கொடுக்கிற பொழுது நாங்க சரியா இல்லைன்னா நீங்க NEP ஃபாலோ பண்ணல, அதனாலதான் இவ்வளவு மோசமா போயிடுச்சு சொல்லிருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து நீங்க பாத்திருப்பீங்க 20 லட்சம் மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்கள், நீங்க வந்து மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு கூகுள்ல திறன் மேம்பாடுல பயிற்சி கொடுப்பதற்கு அமெரிக்காவில் இருக்கிற மாண்புமை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கூகுள்ல கையெழுத்து போட்டிருக்காரு ஸ்கில் டெவலப்மெண்ட்ல. இப்ப நீங்க சொல்றதுக்கு சூர்யா சொல்றதுக்கு நாங்க சொல்றதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லட்டுமா? நீங்க தமிழ்நாட்டுல நீங்க தொழில் பயிற்சியே வேண்டாம்னு சொல்ல, ITI இருக்கு, ஃபிட்டர், டர்னர், அதுக்கப்புறம் வந்து AC மெக்கானிக் அதெல்லாம் இருக்கு, பாலிடெக்னிக் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, தொழில் பயிற்சி இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா திரு சபாபதி மோகன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல, தமிழ்நாடு கல்வியில சிறந்து விளங்குது, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல. எனக்கு என்னன்னா இப்ப நிதி இல்ல, நான் கேட்றேன் சார், என்ன அனுமதிங்க, ஏன்னா ஒரு நொடி அனுமதிங்க. நிதி தொடர்பான சிக்கல் இப்ப இருக்குது. அவங்க இந்த MOU நீங்க சைன் பண்ணிருக்கீங்க, இந்த காரணங்களை எல்லாம் காட்டுறாங்க. எனக்கு என்ன அப்படின்னா இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசும்போது ஆமா வேதனை அளிக்குது அப்படிங்கிறாரு. ஆனா வேற எதிர்கட்சிகளாகட்டும் அதிமுக சார்பாக இது அநீதி அப்படின்னு அவங்க அறிக்கை விடுறாங்க. கூட்டணியிலே இருக்கக்கூடிய பாமக சொல்றாங்க கண்டிப்பா அவங்க நிதியை வழங்கி ஆகணும், இது அநீதின்னு அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனா
முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல பிரதமர் மோடி தலையிட்டு நிதியை பெற்று தரணும் அப்படின்னு ஒரு சாஃப்டா இருக்கு. அது கண்டனம் கூட இல்ல, கண்டனம்ன்ற ஒரு வார்த்தையே இல்ல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போதும் கண்டனத்தை தெரிவிக்கல. ஏன் இவ்வளவு சாஃப்டா ஏன் டீல் பண்றீங்க? சபாபதி மோகனுடைய ஒரு ஆதங்கம் வெளிப்பட்டுச்சுல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, அது ஏன் அரசனுடைய அறிக்கையில வெளிப்படல? போதுங்க, பேசலாம், ஏன் சாப்பிட்டா பேசணும்பாங்க, கண்டனம் தெரிவிச்சா ஏன் கண்டனம் தெரிவிச்சாம்பாங்க. நீங்க இப்ப நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன சொன்னாங்க தெரியுங்களா? என்ன நிதி ஆரம்பத்துல சொன்னாங்க, என்ன நிதி வேண்டி கிடக்கு, 20 சீட்டு கொடுத்துருந்தா நீங்க நிதி கொடுத்துருப்போமோ அப்படின்னாங்க. 20 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருந்தா நிதி கொடுத்துருக்க போறாங்கன்னு அன்புமணி ராமதாஸ் பேசினாரு. இன்னைக்கு அவங்க மாத்தி பேசுறாங்க. அதாவது இது சாப்பிடலிங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எங்கள் உரிமையை நாங்கள் போராடி பெறுவோம். நாங்க கேட்கறது கல்வியில் இப்ப நீங்க தமிழ் புதல்வன், அதை தொடர்ந்து புதுமை பெண், அதை தொடர்ந்து நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி. நாங்க என்னங்க செய்யலைங்க? நீங்க இல்லம் தேடி கல்வி அதுல இருக்குன்னு சங்கர நாராயணன் சொன்னாரு. ஓகே, நாங்க இன்னைக்கு மாண்புமை பொன்முடி என்ன சொன்னாங்களே, நீங்க சொன்னதுல முக்கியமானதெல்லாம் ஒரு சிலவற்றை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லது இருக்கு, நாங்களும் செய்யறோம், நீங்களும் செஞ்சிருக்கீங்க, நாங்க மறுக்கலையே. நீங்க இதை வச்சுட்டு நீங்க நிதி தர மாட்டேன் அப்படின்னு எப்படிங்க நீங்க எங்களை கம்பேர் பண்ணலாம்? நீங்க ஸ்கூலு ரைட் ரைட். நன்றி திரு சபாபதி மோகன். நான் திரு சூர்யாகிட்டே நான் கேட்குறேன். ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. மெட்ரோக்கு நிதி, மெட்ரோவில் செகண்ட் லெவலுக்கு நிதி கொடுக்கல, வெள்ள நிவாரணம் கொடுக்கல அப்படின்னு மத்திய அரசு மாநில அரசு பஞ்சாயத்து, இந்த நிதி பஞ்சாயத்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ கல்விக்கான நிதியில இந்த சிக்கல் வரும்போது ஸ்டேட் ஃபண்ட்ல இருந்து அவங்க செலவழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நீங்க மாநில அரசு ஒரு நெருக்கடியில போடுறதுக்கான விஷயங்களை தான் தொடர்ந்து மத்திய அரசு பண்ணிட்டு இருக்குன்ற கேள்வி வராதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். இது பார்லிமெண்ட்ல February 5, 2024 அன்று மத்திய கல்வி இணை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணி தேவி அவர்கள் கொடுத்த பதில். அதில் இந்த சமக்ரக சிக்ஷா அபியானில் நிதிகள் எந்தெந்த மாநிலம் எவ்வளோ அன்ஸ்பென்ட் அமௌண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அதன்படி தமிழகத்தில் 2021-22 ஆண்டுக்கு 117 கோடியும், 2022-23 கல்வியாண்டில் 156 கோடியும், மொத்தம் 273 கோடி ரூபாய் தமிழக அரசு மத்திய அரசு ஒதுக்கியும் பயன்படுத்தாமல் இருக்கிறது. எவ்வளவு ஒதுக்குனாங்க முதல்ல 2021-22ல? 1590 கோடி செலவே பண்ணலன்ற நானு. சார் அது ஒரு பர்சன்டேஜ் வேணாமா சார்? அதுல இல்ல, இது ஏன் செலவு பண்ணாம இருக்கீங்க? உங்களை யாரும் யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்ல. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறப்போ இந்த பார்லிமெண்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய தரவுப்படி நீங்க அதை சரியா செலவு பண்ணல அப்படின்னு ஏன் அமைச்சர் சொல்லல? 273 கோடி ரூபாய் செலவு செய்யல. இது பார்லிமெண்ட் ரெக்கார்டு, நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் அரசியல் ரீதியா இந்த திட்டத்தை திமுக எதிர்ப்பதற்கான காரணத்தையும் நான் சொல்றேன். இப்போ தமிழகத்துல கல்வி நிலைமை நல்லா இருக்கு, ஜிஆர் நல்லா இருக்கு, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். அவர் சொன்னது கல்வியில சிறந்து இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு அரசாங்க பள்ளிகளுடைய நிலைமை என்ன? அந்த காலத்துல அப்துல் கலாம் வந்தாங்க, இவங்க வந்தாங்க, சிவன் வந்தார், எல்லாமே ஓகே. ஆனா இன்னைக்கு அரசாங்க பள்ளிகளுடைய நிலைமை என்ன? செங்கல்பட்டுல ஸ்கூல் இடிஞ்சு விழுது, கிருஷ்ணகிரியில ஸ்கூல். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா அவர் பதில் சொல்லட்டும். இப்போ பிஎம் ஸ்ரீ பள்ளிகள்னு 400 பள்ளிகள் நீங்க தமிழ்நாட்டில் கொண்டு அது சாதாரண பள்ளிகளோட சிறந்து விளங்கிவிட்டால் நம்மளுடைய மாநில அரசு கொடுக்கக்கூடிய கல்வி தரம் கம்மின்னு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் வந்து அந்த 300 ஸ்கூல் சிறந்து விளங்கிட்டா மற்ற விளங்கிட்டா இப்போ ஆல்ரெடி அப்படிதானே இருக்கு. இப்போ கேந்திர வித்யாலயா ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய டிமாண்டும் கேந்திர வித்யாலயா ஸ்கூலுக்கும் அரசு பள்ளிக்கும் ஒரே டிமாண்ட் இருக்கா? இங்க எனக்கு அது பதில் சொல்லுங்க. நிதி ஒதுக்குறத விட்டுட்டு அது எல்லாம் தாண்டி சுத்தி இதெல்லாம் இவங்க ஏன் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றேன். நான் ஒரு கேக்குறேன், மத்திய அரசு பிரச்சனை பண்ணதை நீங்க சொல்றாங்க சார். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, கேந்திர வித்யாலயா பள்ளி தமிழ்நாட்டுல இருக்குங்க. அரசாங்க தமிழக அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளி இருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா உங்க குழந்தைய கேந்திர வித்யாலயம் சேர்ப்பீங்களா, தமிழ்நாடு அரசு பள்ளியில சேர்ப்பீங்களா? எல்லாருமே கேந்திர வித்யாலயம் சேர்ப்பாங்க. அங்க சீட் வேணும்னு கேக்குறாங்க. அப்ப மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளியில தரம் அதிகமாக இருக்கின்றது, மாநில அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள்ல தரம் கம்மியாக இருக்கின்றத அனைவருமே ஒத்துக்கொள்கிறார்கள். அப்ப இந்த 400 பள்ளிகள் சிறந்து விளங்கினால் மாநில அரசுக்கு அவப்பெயர் வரும் அப்படின்னு பயப்படுறாங்க. திருசந்தன், உங்களோட இறுதி பார்வையோட. இல்ல இந்த இப்ப எழக்கூடிய எதிர்ப்புக்கு ஒரு நோக்கம் இருப்பிச்சார்ல சூர்யா, அதுதான் இப்ப எனக்கு பிரச்சனையாப்படுது. ஏன்னா இப்ப கேந்திர வித்யாலயா ஸ்கூல்லாம் சூப்பரா இருக்கு. அப்கோர்ஸ் அது எப்படி இருக்குங்கிற நிலைமை அப்புறம் பேசுவோம். ஒன்றிய ஆட்சி மட்டுமே ஸ்கூல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல, இல்ல விடுங்க, நான் அது கூட உத்தரப்பிரதேசத்துல எல்லா ஸ்கூலையும் கேவி ஆக்குங்களேன், என்ன இருப்போது? ஹிந்தி தானே படிக்கணும் அந்த பசங்க, ஹிந்தி சொல்லி கொடுங்களேன். ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். நாங்களும் நிதி கொடுக்குறோம். எங்க நிதியை தானே எடுத்து அங்கே செலவு பண்றீங்க. கேள்வி அது இல்லை. ஒரு 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. நீ பிஎம்சிக்கு MOU சைன் பண்ணல, அதனால தான் தரலன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. நீ MOU சைன் பண்றியோ இல்லையோ, காசு எங்களுது.
எம்ஓயு நிர்பந்திக்கிறதுக்காக நாங்கள் அந்த காசை கொடுக்கல. நீங்கள் வரி ஜிஎஸ்டி என்ன இந்த மாநிலம் வாங்கலை அதனால் ஜிஎஸ்டி கம்மியாக கொடுங்கன்னு சொல்கிறீங்களா மக்களை? நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறோம்ல. அதே மாதிரி எஜுகேஷனுக்குன்னே செஸ் போடுறீங்க பெட்ரோலில். அந்த செஸ் காசெல்லாம் எங்களுக்கு வர வேணாமா? இது எல்லாத்தையும் ஒன்றிய அரசு எடுத்து வச்சுக்குமா? ஆனால் எங்ககிட்ட நிபந்தனை போடுவானா, வெள்ளரிக்காய் நாங்கள் விளைவிக்கணும், விலை சொல்கிறதுக்கு வெள்ளைக்காரன் வந்தானான்னு கேட்டால் இப்போ நீங்கள் வரீங்க. அப்போ எங்கள் கேள்வி அதுதான். நாங்கள் ஸ்கூல் நடத்துகிறோம், எங்கள் ஸ்கூலை எப்படி நடத்தணும்னு நீங்கள் ஒரு கொள்கை வகுத்திருக்கீங்க. நாங்கள் வேணாங்கிறோம், நாங்கள் பெஸ்ட்டாக நடத்துகிறோம்னு சொல்கிறோம். நீ அந்த கொள்கையை நிர்பந்திக்கிறதுக்கு ஏன் காசே பயன்படுத்துகிற? நீ எக்ஸ்ட்ரா கொடுக்குறியாப்பா? இந்த பிஎம்ஸ்ரீலையே பாருங்க, 60 ரூபா நான் கொடுக்குறேன், 40 ரூபா நீ போடுன்னு தானே சொல்கிறீங்க மக்கள் மாநில அரசுக்கிட்ட. 60 ரூபா அவங்க கொடுப்பாங்களாம் அந்த 400 ஸ்கூலுக்கு, 40 ரூபா நம்ம போடணுமா? அப்போ என்னையா கேட்க மாட்டோமா? நம்ம கட்டி வச்சிருக்கோம் ஸ்கூலை, ஆசிரியர்களுக்கு எல்லா சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம், கட்டமைப்பெல்லாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு வருவீங்க 2 ஸ்கூலை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதை நான் இப்படி நடத்த சொல்கிறேன்னு சொன்னால் நான் எல்லா ஸ்கூலையும் நல்லா நடத்துகிறேன், காசை முதல்ல கொடு. இதான கேள்வி. இந்த கேள்விக்கு இது வரைக்கும் பதில் சொல்லல பிஜேபி. இனியே வாய்ப்பு கொடுத்தாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மக்கள் தேர்தலில் பொட்டில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, அவன்கிட்ட பதில் இல்லைன்னு. சரி நம்ம பேசலாம். திரு சங்கரநாராயணன், இந்த கொள்கை மோதலையும் கல்விக்கான நிதியையும் சேர்க்கிறது சரியா அப்படின்ற ஒரு பிரதானமான கேள்வி இருக்கு. அது அவங்களுடைய பார்வையோட. மேடம், ஆக்சுவலி இது வந்து ஒரு மத்தியில் அரசு ஆளக்கூடிய ஒரு அரசு, மாநில அரசு வந்து வெவ்வேறு கான்செப்டில் கொள்கை ரீதியாக மாறுபடுச்சுல இதில் பாதிக்கப்படக்கூடிய வந்து மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து வெவ்வேறு ஸ்டேட்டில் இப்போ 32 மாநிலங்கள் இணைஞ்சிட்டுன்னு மத்திய அமைச்சர் சொல்கிறாரு. இணையாத மாநிலங்கள் ஒரு 4-5 மாநிலங்கள் தான். ஆந்திரா, கேரளா, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் காட்டுறாங்க. இல்ல ஆந்திரா காட்டல மேடம். இது வந்து கேரளா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், டெல்லி, தமிழ்நாடு, இந்த 5 மாநிலங்கள் தான் இருக்குது ஆக்சுவலி. இப்போ அப்படி பார்த்தா நீங்கள் எல்லா விதத்துலையும் மெஜாரிட்டி பார்க்கச்சில்ல. அப்போ மெஜாரிட்டியான மாநிலங்கள் வந்து அவங்களுக்கு இந்த மத்திய அரசினுடைய அந்த கொள்கைக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குது, அந்த அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு. இப்போ நம்ம தமிழக அரசு இவங்க ஒரு தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கிறனால அதில் வந்து இவங்க மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருந்து எப்படி வந்து மத்திய அரசினுடைய நிதியை பெறலாம், எங்களுக்கு இந்தந்த அம்சங்களில் கொஞ்சம் எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுங்க, இதனால் நாங்கள் சஃபர் ஆகிறோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுங்கிறது அது அந்த மாநில அரசு தான் முடிவு பண்ணணும். அது கல்வி அமைச்சகம் அது பண்ணலையான்னு கேட்குறேன். எம்ஓயூல இந்த பார்ட்டை விடுங்க, என்இபியை விடுங்கன்னு தானே சொல்றாங்க, வேற எதுவும் சொல்லல. பேச்சுவார்த்தை அதெல்லாம் சைன் பண்ணல. அதாவது எம்ஓயூல அதை திணிக்காதன்னு சொல்றாங்க. அதாவது ராஜதந்திர நடவடிக்கைகள் எல்லா ஆட்சியிலுமே எல்லா அரசியல் கட்சியுமே எடுக்கும். அதில் நம்ம எப்படி எடுத்து இப்போ சில விஷயங்கள் வந்து மத்திய அரசு பேசி நிறைய நம்ம மாநில அரசுலாம் சாதிச்சிருக்குது. முன்ன நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு, நம்ம சொல்ல விரும்பல, சொன்னா அது அரசியல் மாதிரி போயிடும். அது மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதை மாநில அரசு பெற்று எப்படி டிப்ளமேட்டிக்காக வாங்க முடியுமோ. இப்போ இது மாணவர்களுக்காக சொல்றாங்க, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஆர்டியினுடைய ஃபண்டை ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்குது, மேற்கும் நிறைய சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் பண்றதுல மக்கள் பாதிக்கப்படாம எப்படி வந்து மத்திய அரசுல இருந்து வாங்க முடியுமோ, மாநில அரசு எப்படி மத்திய அரசால மக்கள் பாதிக்கிறாங்க, மாநில அரசாவது காப்பாத்துங்கன்றாரு. அப்படிதானே சொல்ல வரீங்க? நன்றி. யாரால பாதிக்கிறாங்க? I cannot talk politics actually as educationist. Diplomatically I can கொடுக்கலைனா என்ன அர்த்தம்? அப்ப அவங்க பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். சிந்தன் we can have this conversation after நம்ம ஷோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நன்றி விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.